ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இஜிப்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரீஸ்டாக இருந்தேன். ப்ரீஸ்ட்னா யார்? இந்த கோவிலெல்லாம் மந்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ப்ரீஸ்டாக இருந்தேன். இப்போ மறுஜென்மம் எடுத்து நான் இங்கே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன், அவர் பக்கத்து வீட்டில் பிறந்தேன், நீ கொன்னவனே நான் தான், இந்த மாதிரி கதை தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரேடியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இஜிப்டில் வாழ்ந்த ஒரு பொண்ணு இப்போ மறுபடியும் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னால் கேட்கறதுக்கு எவ்வளோ கிரேசியாக இருக்கும். பட் இட் கெட்ஸ் ஸ்கேரி, பயமுடுத்துற மாதிரி. இப்போ அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளவும் கிளைம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொராத்தி ஈடி அப்படிங்கிற ஒருத்தங்க. இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபைனலி அவங்க இவங்க லண்டனில் இருக்காங்க. ஃபைனலி அவங்க மறுபடியும் இஜிப்டுக்கு போகிறப்போ பல இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபேமஸாகி இஜிப்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ரேண்டமாக ஒரு இடத்துல மண்ணு மேலே நின்றுட்டு இருக்கப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு கீழே தோண்டுங்க, இதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்புற சில பேர் தோண்டி பார்த்தா உண்மையிலேயே அங்கே கோவில் இருந்திருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இன்னைக்கு வரைக்கும் புதஞ்சிருக்குது இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடத்த போய் தோண்டி பாருங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய டனல் இருக்குது, அந்த டனலும் இந்த கோவிலும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தோண்டி பார்த்தா உண்மையிலேயே அங்கே டனல் இருக்குது. எல்லாருக்கும் தலையை பிச்சுக்க வைக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய ஒரு கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொராத்தி ஈடி அவங்களோட கதை தான். உண்மையிலேயே இவங்க மறுஜென்மமா மறுபிறவி எடுத்தாங்களாங்கிறதுக்கான பதில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய உண்மையிலேயே நடந்திருக்குது. இஜிப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை பற்றி இவங்க சொல்லி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான சாட்சிகள் தோண்டி பார்க்குறப்போ உண்மையிலே கிடைக்குதுங்கிறப்போ மறுஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் உண்மையிலே இருக்காங்கிற கேள்வி நம்மளுக்கு அதிகமாக ஒரு நம்பிக்கை. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்மளுக்கே என்னடா இது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. எனிவே இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து டொராத்தி ஈடி அப்படிங்கிறவங்களோட மர்மமான இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். கேட்கவே செம்ம கிரேசியாக இருக்க போகுது. ஆரம்பத்திலேயே ஆவி புகுந்த கதையெல்லாம் இருக்குது. இனிமேல் நான் அங்கேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொராத்தி ஈடி அவங்க கிட்டத்தட்ட 1904 ஓகேவா, இப்போ நம்ம 2024 இருக்கோம். ஸோ 120 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க யுனைடெட் கிங்டமில் பிறக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்தப்போ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டொராத்தி ஈடிங்கிறவங்க தான். ஈடிங்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரே மகள் இவங்க தான். ஓகேவா, இவங்க சின்ன வயசில் ஒரு 3 வயசு இருக்கிறப்போ ஒரு நாள் மாடியில இருந்து கீழே தவறி விழுந்துட்டுறாங்க. விழுந்த உடனே இவங்களுக்கு செம்மையாக தலையில் அடிபட்டுருது. உடனே கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த 3 வயசு குழந்தை அவங்க இல்லைங்க உங்கள் மக இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு இறந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துக்கிட்டே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அன்கன்சோலபிளாக அழுதுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே குழந்தை 3 வயசு ஆயிடுச்சு, இறந்து போயிட்டு இருக்குங்கிறப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் வருது டொராத்தியோட ரூம்ல இருந்து. என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டொராத்தி அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாத குழந்தையா. அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக புரியலை. டாக்டர் ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, என்னடா உயிரோட இருக்கிற குழந்தை செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. டாக்டர் ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்கிறாரு, இல்லைங்க நான் செக் பண்ணி பார்த்தேன், அவங்க இறந்து தான் இருந்தாங்க, மயக்கம் போட்டெல்லாம் இல்லை, எப்படி மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்கன்னு தெரியலங்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் டொராத்தியோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறுது. டொராத்தி அதுக்கப்புறம் பேசுகிறப்போலாம் ஏதோ ஒரு பாஷை பேசுகிற மாதிரி இருக்குது. வேற ஏதோ ஒரு பாஷை பேசுகிறவங்க இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குது? இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து தமிழ் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஸ்லாங்கில் ஹே மேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளைக்காரன் பேசுகிற அளவுக்கு இந்த இங்கிலீஷ் இருக்காது. வெள்ளைக்காரனா நான் இருந்து இந்த இங்கிலீஷில் பேசினேன்னா திடீர்னு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ நம்மளுக்கே நார்த் இந்தியாவிலேருந்து யாராவது இன்னாயா நல்லா இருக்கியா அப்படின்னா ஒரு வேற ஒரு டோனில் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இவங்க என்ன வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்கிற மாதிரி இங்கிலீஷை ரொம்ப வித்தியாசமாக பேசியிருக்காங்க, வேற ஒரு ஆக்சென்ட்டோட. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டொராத்தியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், இப்படிலாம் தனியாக விட்டு போகக்கூடாது, வேர்ட் கீழே விழுந்துடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க. டொராத்திக்கு ஒரு 5-6 வயசு இருக்கிறப்போ கிட்ட இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியமுக்கு ஒரு ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. குழந்தைங்களெல்லாம் மியூசியம் கூப்பிட்டு போவாங்கல்ல, அங்கே போன உடனே டொராத்தி என்னமோ டிரான்ஸுக்கே போயிட்டு வராங்க. ஏதோ வேற ஒரு உடம்புக்குள்ள ஆவி புகுந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் என்ன பண்ணிருக்கீங்க இங்கே எல்லாரும், இது எங்களோட கோவில், எல்லாரும் இப்படிதான் செப்பல் போட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாத்தையும் போட்டு கத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தை எல்லாரையும் போய் அடிச்சு போங்க, இது எங்க கோவில், இங்கே செப்பல் போடாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க நின்றுட்டு இருந்த இடம் இஜிப்ட் செக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் மியூசியம். ஓகேவா, அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் இஜிப்டில் எடுக்கிறது எல்லாத்தையுமே பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு அவங்க மியூசியமில் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் அவங்க என்னென்ன கொள்ளையடிச்சாங்களோ அதெல்லாம் போய் பிரிட்டிஷ் மியூசியமில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இஜிப்டில் என்னென்ன கொள்ளையடிச்சாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய காலத்து பொருட்கள் எல்லா ஆர்டிஃபேக்டும் எடுத்துகிட்டு பிரிட்டிஷ் மியூசியமில் வச்சிருந்தாங்க. அங்கே டொராத்தி இருந்துகிட்டு இதெல்லாம் எங்களோட சாமி, நீங்கள் இங்கே பார்த்துட்டு போகிற பொருட்கள்லாம் எங்களோட கடவுள்கள், நீங்கள் இங்கே செப்பல் போடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கூடயும் சண்டை போட்டு ஷூ போடாதீங்கன்னு சொல்லி திட்டி பயங்கரமாக ஒரு அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னடா டொராத்திக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அதுக்கப்புறம்
ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 1008 பஞ்சாயத்து. அப்போ வந்து பயங்கர கிறிஸ்டியன் கண்ட்ரியாக வந்து யுனைடெட் கிங்டம் இருந்திருக்குது. ஸோ ப்ரேயர்லாம் வந்து ஜீசஸை ப்ரைஸ் பண்ணி பாடு அப்படின்னா பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இஜிப்ட் வந்து நம்மளோட அடிமை நாடு அப்படின்னு பேசினா சொல்ல மாட்டேன், இஜிப்ட் வந்து என்னோட நாடு, நீங்கள் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து எல்லாருக்கூடயும் வந்து ஒரு குட்டி ரெவல்யூஷனே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுவுமே வந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காம ஸ்கூல்லேருந்து வெளியே கொண்டு போயிடுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிற இடத்துல வந்து ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு சொன்னால் இல்லை எங்களோட கடவுள்கள் நிறைய பேர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பேசுறதா இருக்கட்டும். இதெல்லாமே வந்து டொராத்தி மேல ஒரு மிகப்பெரிய முகத்தை சுளிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே நேரத்தில் டொராத்தி வந்து ஒரு இஜிப்ட்ல பிறந்த ஒரு பொண்ணா தன்னை நினைச்சுக்கிறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது. ஃபைனலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 வயசு இருக்கிறப்போ அங்க முதலாம் உலக போர் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய குண்டு இஜிப்ட் டொராத்தி மேல வந்து விழுந்திருக்கணும். பட் அவங்க மறுபடியும் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த ஷார்ப்னல் அது விழுந்த வேகத்தில் இம்பாக்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறுபடியும் அவங்க மேலே பயங்கரமாக அடிப்படுது. ஆனால் அவங்களுக்கு எந்த உயிர் பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் நார்மலாக எந்திரிச்சுறாங்க. அப்பவுமே வந்து அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு மயக்கம் தான், மறுபடியும் எந்திரிச்சு வரேங்கிற மாதிரி எந்திரிச்சு வராங்க. இதுவுமே எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா இந்த பொண்ணு 3 வயசுல இறந்து போவான்னு சொன்னாங்க, இறந்து போகல. இப்போ என்னன்னா ஒரு குண்டு வந்து கிட்ட விழுந்திருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல, நார்மலாக எந்திரிச்சுட்டு. எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொராத்தி வந்து ஒரு இஜிப்டியன் ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இது வந்து டொராத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா இல்லை இஜிப்ட் போகிறதுக்காகவே கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இஜிப்ட் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டு இஜிப்டுக்கு போயிடுறாங்க. இஜிப்ட்ல போய் ஏன்னா அவங்க முதல்ல மெயில் மூலியமா இந்த மெயில் லெட்டர்ஸ்ல எழுதுவாங்களே, அது மூலியமா திருமணம் இங்கே நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இஜிப்ட் மண்ணில் வந்த உடனே அவங்க மண்ணை வந்து முத்தம் கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு நான் ஃபைனலி என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து அவங்க இஜிப்ட் பிரமிடெல்லாம் ஸ்டடி பண்ணுற டிபார்ட்மெண்ட்லேயே போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஒப்சஷன் வந்து யார் மேலே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க கணவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது, ஓகேவா. அந்த குழந்தைக்கு வந்து இவங்க செட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த செட்டி அப்படிங்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்டில் வாழ்ந்தப்போ அவங்களோட தான் ஒரு குழந்தைக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கலை, ஆனால் ஒரு குழந்தைக்கு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. செத்தி அப்படிங்கிற ஒரு மன்னனோட அந்த செத்தியோட பேரை வந்து இப்போ மறுபடியும் இவங்க வச்சிருக்கேன்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே குழப்பம். என்னமா பிட்ஸ் அண்ட் பீசஸாக நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, இஜிப்டில் பிறந்தேங்கிற செத்தின்னு யாரையோ சொல்கிறேன், உங்கள் கதை தான் என்ன 3000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னைய பொறுத்தளவுக்கு உங்கள் கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு நாள் விஷன் வரும், நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி தட்டி போட்டே இருக்காங்க. ஃபைனலி ஒரு நாள் எனக்கு ஹோரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து என் கனவுல வருது. வேகமாக எனக்கு பென் பேப்பர் எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக எழுதுறாங்க. அதில் என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வர்றது எனக்கு சொல்லப்படுறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, செத்தி என் முன்னாடி இருக்காரு. செத்திங்கிறவர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்ட் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன், ஓகேவா. செத்தி வந்து என் கனவுல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உங்ககிட்ட எழுதுறேன்னு சொல்லிட்டு வேகமாக பேப்பர் இதெல்லாம் நம்ம கேட்கறது கதையாக கேட்க நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, உண்மையிலே நேரில் இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்னு சத்தியமாக அள்ளு விட்டுரும். அவங்க பேப்பரில் வேகமாக எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஜிப்டியன் சிவிலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட 5124 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு சிவிலைசேஷன். 5000 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மொத்த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரியை நமக்கு அலெக்சாண்டர் கிட்ட நம்ம ஆரம்பிச்சா கூட 2000 வருஷம் தான். அவங்களோடது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்டியன் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா. அந்த 5124 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதில் 19th டைனாஸ்டியில் முதல் மன்னனாக வந்தவர் தான் செத்தி அப்படிங்கிறவர். அவருக்குன்னு அப்போ ஒரு கோவிலே இருந்துச்சு, மன்னர்களுக்கு கோவில்லாம் அங்கே இருந்துச்சு. அந்த செத்தி கோவிலில் வந்து நான் இருந்தேன். நான் எப்படி அந்த கோவிலுக்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்து ஒரு மீனவர், என்னோட அம்மா வந்து காய விற்கிறவங்க. என்னோட அம்மா வந்து 3 வயசு இருக்கிறப்போ அவங்களுக்கு 3 வயசு இருக்கிறப்போ என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க வந்து தடுக்கி கீழே விழுகிறாங்க. விழுந்தப்போ என் அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை தனியாக வளர்க்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிலில் போய் என்னை சேர்த்துட்டாங்க. அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லைன்னா அங்கே வளருவாங்க. அந்த மாதிரி அங்கே வளர ஆரம்பிச்சு. அங்கே எனக்கு அவங்க கொடுத்த பேர் வந்து பென் ட்ரிஷிட் அப்படிங்கிற ஒரு பேர். இந்த பென் ட்ரிஷிட் அப்படிங்கிற ஒரு பொண்ணா வந்து நான் கோவிலில் வளர்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுது. நான் வந்து இந்த கோவிலுக்கே சர்வ் பண்ணலாம், இல்லை இந்த கோவிலை விட்டு வெளியே போய் நான் வேற யாரையாவது திருமணம் செஞ்சு வாழலாம். நான் அந்த கோவிலே இருக்கணும்னு விரும்பினேன். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு வெர்ஜனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது கடவுளை மட்டும் நினைச்சிட்டு வேற யாருக்கிட்டே இருக்கணும். ஆனால் கடவுளே யாரு? செத்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் தான். ஸோ அவரை நினைச்சிட்டு நான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் செத்தி அப்படிங்கிற அந்த மன்னன் வந்து எங்களோட கோவிலுக்கே வந்தார். வந்தப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு காதல் மலர்ந்துச்சு. அப்போ வந்து செத்தியும் நானும் ஒன்றா இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து
செத்தி நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன், அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன், அதாவது பென் ட்ரிஷிட் அப்படிங்கிற இவங்களோட பூர்வ ஜென்மமா. ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன், அந்த கோவிலில் தான் நாங்கள் இருக்கோம், அந்த செத்தியோட கோவிலில் தான் இருக்கோம், நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன். இதை நான் வந்து வெளியே சொன்னேன்னா செத்தி அவர்களோட பெயருக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர். ஏன்னா ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு வேர்ஜினோட குழந்தை வந்துருச்சுன்னு. ஸோ யாருக்கும் தெரிய வேணாம், அவரை வந்து அப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போக வேணாங்கிறதுக்காக நான் என் உயிரை மாய்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கதையை இவங்க சொல்கிறாங்க. இவங்க இந்த கதையை சொல்லிட்டு இதெல்லாம் எழுதுறாங்க வேகமாக. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 3 வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிறந்த குழந்தைக்கு அந்த செத்தியோட பேரை வந்து இங்கே வச்சிருக்காங்க. இது எல்லாமே செத்தியே அவங்களோட விஷனில் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்களோட பேர் அங்கே லோக்கலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் செத்தி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓம் செத்தினா மதர் ஆஃப் செத்தி, செத்தியோட தாய் அப்படின்னே வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதாவது 1904 1981 இவங்க டொராத்தி ஈடி வாழ்ந்த காலகட்டங்களில் அவங்க டொராத்தி ஈடின்னு யாரும் சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே அவங்கள ஓம் செட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு அப்போ ஒரு பையன் வந்து பிறக்கிறான், அவங்களுக்கு செத்திங்கிற பேர் வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயாச்சு, அம்மா பையன் மட்டும்தான். இவங்க வந்து பல ஊர் போய்கிட்டே இருந்தாலும் ஃபைனலி அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த கோவில் இருக்குதுன்னு அவங்க வாழ்ந்தாங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்புறாங்களோ அந்த ஊருக்கே ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஏன்னா எஜிப்ட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கே வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு மண்ணில் ரேண்டமான மண் சொல்கிறாங்க, இந்த இடத்த தோண்டுங்க, இதுக்கடியில் தான் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் குழப்பம், இதுக்கடியில் வாழ்ந்தீங்களா, என்னங்க அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க, இல்லை தோண்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஆஃபீஸராக வேறு இருக்காங்கிறோன்னா சொன்ன உடனே தோண்ட வைக்கிறாங்க. தோணுனா உண்மையிலேயே அங்கே அந்த கோவில் இருக்குது. திஸ் இஸ் த கிரேசி பார்ட். உள்ளுக்குள்ளே அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் சரி கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி தோன்றது, எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும்லாம் தெரியல. இவங்க இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறாங்க, இங்கே தோண்டுங்க, இங்கே கொஞ்சம் பள்ளம் இருக்கும், இங்கே மேடு இருக்கும், இங்கே ஒரு பில்லர் இருக்கும்னு இன்ச் பை இன்ச்சாக அதை பார்க்காமலே கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் மிரண்டு போய் ஏன் மேம் எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இங்கே தாங்க இருந்தேன் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அசால்ட்டாக சொல்கிறாங்க. தோண்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறாங்க, இதுலேயே கீழே போய் இந்த டேர்ன் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய டனல் இருக்கும், அந்த டனல் வந்து இன்னொரு ஒரு கோவிலுக்கு லீட் பண்ணுங்கிறாங்க. இல்லைங்க எஜிப்டில் வந்து டனல் கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, இங்கே சும்மா சொல்கிறீங்க, மறுபடியும் எங்களை வேலை செய்ய வைக்காதீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை இல்லை இருக்குன்னு இவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. தோண்டி பார்த்தா டனல் இருக்குது, அங்கேயும் தேடி போய் பார்த்தா இன்னொரு கோவில் இருக்குது. அண்ட் ஹியர் இட் கெட்ஸ் ஈவன் மோர் கிரேசியர். எல்லாம் சரி, இங்கே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன் வந்து நான் வாழ்ந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு டூம் இங்கே வைக்கப்பட்டுச்சு, செத்தி இல்லை, அது போக ஒரு குறுநில மன்னன், அவனுக்கு ஒரு டூம் ஒரு சின்ன கல்லறை வைக்கப்பட்டுச்சு. அது இந்த கோவிலுக்கு அடியில் இருக்குது, தோண்டி பாருங்கன்னா. இல்லைங்க அவங்க பிரமிட் மட்டும் தான் கட்டுவாங்க, கல்லறையெல்லாம் இருக்காதுங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் தோண்டி பாருங்க அப்படின்னா தோண்டி பார்த்தா அங்கே டூம் இருந்திருக்குது. இஜிப்டில் நிறைய எக்ஸ்கவேஷனை வந்து மொத்த ஊரையும் தோண்டி பார்க்கறதுக்கு பதிலாக இங்கே தோண்டினா இது இருக்குங்கிறத வந்து இவங்க சொல்கிறத வச்சே நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இவங்க வந்து ஒரு பிரமிடுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூமை வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸாகவே சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பாம்போட இவங்க வந்து ஃப்ரெண்டாக சுற்றுறது கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு பாம்பு அடிக்கடி வருமா, இவங்க சாப்பாடு என்ன போட்டாலும் ஏதாவது நான்வெஜ் போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அது போய்டும் மறுபடியும். இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு பாம்பை வேற வளர்த்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே குழப்பம் என்னன்னா, பாம்பு கோப்ரா எப்படி ஒரு மனுஷனோட ஃப்ரெண்டாக இருக்கும், சாமஸ் கூட வந்து சும்மா அதை ஏமாற்றி தான் வச்சிருப்பாங்களே தவிர ஃப்ரெண்டாக எப்படி இருக்க முடியும்னு குழம்பிட்டு இருக்கப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாம்போட எப்படி ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறது வந்து இஜிப்டில் ஒரு நார்மலான ஒரு பழக்கமாக இருந்துச்சு, அதை நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அது கூட ஃப்ரெண்டாக இருக்கேங்கிறாங்க. அப்போ யாரும் நம்பலை. பட் லேட்டரா உண்மையிலே இஜிப்டில் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பாம்புகளெல்லாம் பெட்டாக வளர்த்துருக்காங்கிறது கூட வந்து நம்மளால இந்த அவங்களோட இப்போ நம்ம டெசிஃபர் பண்ணக்கூடிய அவங்களோட லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியுது. இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே குழப்பம், என்னடா யாரா இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இவங்க சொன்ன சில விஷயங்கள். மம்மீஸை வந்து இஜிப்ட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி மம்மீஸா வந்து பெட்டை கூட வச்சிருக்காங்க. பாம்பு இறந்துருச்சுன்னா பாம்பை வந்து ஒரு மம்மிஃபை பண்ணி வச்சிடுறது, பேக் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு பூனை, அப்புறம் வந்து எந்த அனிமல் கிடைச்சாலும் அது பெட்டாக இருந்துச்சுன்னா அதையுமே மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. பிரமிட்ஸை வந்து அவங்க அப்போவே வந்து ஆர்கிடெக்சரல் பிரில்லியன்ஸ்னால தான் கட்டினாங்க. இப்போ நிறைய தியரி இருக்குது, டைனோசர்லாம் கட்டிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இஜிப்டியன்ஸ் தான் கட்டினாங்க. அண்ட் அப்போவே சொஃபிஸ்டிகேட்டட் சர்ஜரி மெத்தட்லாம் இருந்திருக்குது, மெடிக்கல் சர்ஜரிலாம் வந்து அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட காலகட்டத்தில் வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி இருந்துச்சு, இஜிப்டுக்கும் பக்கத்தில் ஹெட்டிட்டியஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு, இஜிப்டியன் கிங்டம் இருந்துச்சு. 2 பேருக்கும் நடுவில் ஒரு பீஸ் ட்ரீட்டி, அமைதிக்கான ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டுச்சு. இப்படி ஒரு விஷயம் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் சண்டை போடாமல் பண்ண முடியுங்கிறது கிரேசியாக இருக்குது. பட் அவங்க அதெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் பேக்கிங் அப் ஆஃப் டேட்டாவும் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஹெரோகிளிஃபிக்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இமோஜி யூஸ் பண்ணுற மாதிரி தான். இமோஜி மூலியமாகவே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோம் தெரியுமா, அதை தான் இஜிப்டியன்ஸ் அன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராக்டிஸை சொல்கிறாங்க. அண்ட் அக்கேனாட்டன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர்
கிங் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கடவுள் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தையே மாத்துறாங்க. அங்கே பல கடவுள்கள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஹிந்துயிசம்ல ஏகப்பட்ட சாமி இருக்காங்க, சிவன், விஷ்ணு, முருகன், விநாயகர்னு. திடீர்னு நாளையிலேருந்து சிவன் மட்டும் தான் கடவுள்னா மற்றவங்களாம் இவ்வளோ டென்ஷன் அவங்க ஃபாலோவர்ஸ். ஆனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் அப்போவே இருந்திருக்குது. அதை மக்களும் அக்செப்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கொஞ்ச நாளுக்கு. காஸ்மெட்டிக்ஸ், சன்ஸ்க்ரீன்லாம் அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஜிப்ட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க எழுதுறதுக்கு. பியர் வந்து செஞ்சு குடிச்சிருக்காங்க. அது அப்போவே ரொம்ப ரெக்ரியேஷனலாக இருந்திருக்குது. அண்ட் ஆஸ்ட்ரானமியெல்லாம் வந்து பயங்கரமாக படிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் ஈஜிப்ட் பண்ணியிருக்காங்க. இஜிப்டியன்ஸ் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் இவங்க வந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னதை தாண்டி உண்மையிலே அங்கே இதெல்லாம் சொல்லலாம், யாருனாலும் கிளைம் பண்ணலாம், டேட்டா இருக்கிறத வச்சு இல்லை பக்கத்தில் இருக்கிறத பார்த்து சொல்லிட்டாங்கன்னா சொல்லலாம். பட் உண்மையிலேயே இவங்க சொல்லி இங்கே சேம்பர் இருக்குது, இங்கே கார்டன் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே இருந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். கடைசியில் அவங்களுக்கு 80 வயசு ஆகிறப்போ அவங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபேமஸான வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிக்கிறாங்க. டொராத்தேடி 1981 இறந்து போகிறாங்க. அவங்களோட மரண தருவாயில் இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த கோவில் ஒன்று நான் முதல்ல கண்டுபிடிச்சேன்ல, அந்த கோவிலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சேம்பர் இருக்குது. அந்த சேம்பருக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. என் வாழ்நாளில் நான் அதை எடுத்து பார்க்கணும்னு நினச்சேன், எடுத்து பார்க்கல. பட் நீங்கள் அதை போய் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க இறந்து போகிறாங்க. 80களில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே என்னதான் உள்ளுக்குள்ள ஒரு மர்மம் இருக்குதுங்கிறதுக்காக தேடி என்னெல்லாமோ தேடி பார்த்தாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலுக்கு கீழே என்ன மர்மம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. டொராத்தியோட வாழ்க்கையை பார்க்குறப்போ இஜிப்டை வந்து பயங்கரமாக அப்சஸ்டாக இருந்துக்கிட்டு அதை நல்லா படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சவங்க மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் ஏதோ ஒரு ரீபர்த் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு போயிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். உங்ககிட்ட நான் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுனால் எந்த காலகட்டத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க? எந்த மன்னனோ இல்லை இப்போ இருக்கிற மாடர்ன் டே எராவோ, எந்த காலகட்டத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க? ஏன்? இந்த 2 கேள்விக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா MG ஸ்குவாடில் சேருங்க. அண்ட் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். வேறு என்ன டாபிக் நான் பேசணுங்கிறதையும் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிஸ்ட்ரியில் இந்த ரீபர்த்லலாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.